தமிழ்நாட்டுல கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில நடந்த சம்பவங்களோட ஒரு சின்ன லிஸ்ட் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போமா? வேங்கை வயல் குடிநீர் தொட்டில மலம் கலந்த விவகாரம், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, பெண்களை பார்த்து ஓசி பஸ்ன்னு கலாய்ச்ச அமைச்சர், நீட் தேர்வு ரத்துன்னு சொல்லி நாடகம், கல்வி கடன் தள்ளுபடின்னு நாடகம், விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி நாடகம், பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்துறது, மின்சார கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றச்சம்பவம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அம்மா உணவகங்களை மூடுறது, 4000 கோடி செலவு செஞ்சும் சென்னை மழை வெள்ளத்துல மிதக்குது, தரமில்லாத பொங்கல் பரிசு தொகுப்பு, அரசு மருத்துவமனையிலேயே கஞ்சா செடி, மாற்றுத்திறனாளி வேர்ல்டு கப் ஸ்கேம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை, மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஊழல், திருபுவனம் அஜித்குமார் படுகொலை, கோவை கார் குண்டுவெடிப்பு, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமா சினிமா துறையில மோனோபோலி, திருத்தணியில நார்த் இந்தியன் லேபர் தாக்கப்பட்ட விவகாரம், சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், எண்ணற்ற பாலியல் குற்றங்கள், தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு ஏமாத்திட்டு வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போகிற முதல்வர், 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள், சென்னை ஏர் ஷோல 5 பேர் மரணம், கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழப்பு, டெல்டா பகுதிகளில் நெல்மணிகளை வீணாக விட்டது, ஒட்டுமொத்தமாக மீடியாவை சப்ரஸ் பண்றது, திமுக கொடி பொருந்திய கார்ல ஈசிஆர்ல அராஜகம், பள்ளிகளுக்குள்ளேயே மாணவிகள் மது அருந்துறது, சட்டப்பேரவையில நேரலைய துண்டிக்கிறது, அறநிலையத்துறை அமைச்சரே பக்தர்களை திட்டுறது, மரக்காணத்துல 20 பேர் கள்ளச்சாராய மரணம், ரேஷன் கடை தான் இருக்கு ஆனா பொருட்கள் இல்ல, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வசூலிக்கக்கூடிய அவலம், கால்பந்து வீராங்கனைக்கு தவறான சிகிச்சையால உயிரிழப்பு, சென்னையில கழிப்பறை கட்டுறதுல ஊழல், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், விஏஓக்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம், 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன், சாதி பேரை சொல்லி திட்டுற அமைச்சர்கள், ஆத்துல அடிச்சிட்டு போன பாலம், கனிம வள கொள்ளை, ஆற்று மணல் கொள்ளை, மாணவர்களோட எதிர்காலமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம ரத்து செய்த அரசாங்கம். இது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான். இது மாதிரி நிறைய அவலங்கள் இந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இந்த அவலம் தொடர வேண்டுமா? கொஞ்சம் யோசிச்சு ஓட்டு போடுங்க மக்களே.